Let's, let us continue with stanza number 3 from the poem Canonization in this session. Call us what you will, we are made such by love. So call us what you will, we are made such by love. Such things or such is a reference to the list of things that are coming in the following lines. Call us what you will, நீங்க என்ன வேணாலும் என்ன கூப்பிட்டுக்கங்க சொல்லி சொல்றாரு. So call her one, me another, fly. So call me her one, moth, me another, fly. Here moth is quite different from the butterfly. It's not actually butterfly, but it looks like a butterfly when it comes to England, and in our country also we have that moth. Call me her one moth, me another fly. Why is this moth has been brought into this poem? So there is a reason. This full stanza, this whole stanza, there is a metaphor of death. So death confers immortality. That immortality, from that immortality we have become canonized, we have become saints, we are going to become saints. That is what he tries to say in this stanza number 3 from the poem Canonization. So how does it work when it comes to moth? So moths are attracted to the fire. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது குளிர் பிரதேசம் தெரியும் உங்களுக்கு, யூரோப் கண்ட்ரிஸ், நெருப்பு ஒரு தாவல் எரிஞ்சிட்டு இருக்கு, நம்ம வீட்டில் வந்து மழை பெய்யும் போது, மழை பெஞ்சு நின்னதுக்கு அப்புறமா அடுத்த நாள் வெளிச்சம் அதிகமாக இருக்கிற லைட் பகுதியில் பூச்சிகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணும் அந்த லைட் வெளிச்சம் என்று சொல்லி. அதே மாதிரி ஃபயர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த மோத் அட்ராக்ட் பண்ணும். மோத் தன்னைத்தானே தேடி வந்து என்ன பண்ணணும்னா அது நெருப்புக்குள்ளே விழுந்து இறந்து அது ஆஷ் சாம்பல் ஆகிடும். ஸோ அதனால அது டெத் இமேஜ் திரும்ப கொடுக்குறாரு. கால் ஹர் ஒன் moth or one fly, me another fly. So we are tappers too, again death image. So we are going to die and we are going to become saints. No, அந்த சொல்றதுக்காக we are tappers too. Tappers no mean slender candle, அந்த குச்சியா இருக்கிற அந்த கேண்டில். சர்ச்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரேமர், சில்வர் ட்ரேமர் இருக்கும், அதுக்குள்ள வச்சு அந்த இதை வைப்பாங்க. கேண்டில்ஸ் என்ன பண்ணும், தன்னை தானே எரிச்சுக்கிட்டு வெளிச்சம் கொடுக்கும். ஸோ அதுவும் death symbol here. We are tappers too and at our own cost die. At our own cost die. Again death image. And we in us. And we in us find the eagle and the dove. முன்னாடி fly சொன்னாரு, இப்போ அதுக்கப்புறம் tappers சொன்னாரு, candle சொன்னாரு. So and we in us find the eagle and the dove. So image of eagle and the dove. So metaphor of eagle and the dove. So eagle is a reference to masculinity or symbol of strength. Dove is a reference to femininity or feminine. So a symbol of peace and mildness. So நான் வீனஸ் எங்களுக்குள்ள நாங்கள் என்ன பார்த்துக்கிறோம், நான் ஈகிளாவும் அவங்க டவ்வாவும் இருந்துக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, அந்த மாதிரி தான் ஓகே. The phoenix riddle has more wit. சொல்லிட்டே வந்தார் இவ்வளவு விஷயங்கள். கால் ஹர் ஒன் மோத், டேப்பர்ஸ், ஈகிள் அண்ட் தடவை எல்லாம் சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் விட எங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது எதுவாக இருக்குன்னா ஃபீனிக்ஸ் மிடில், ஃபீனிக்ஸ் ரிடில், ஃபீனிக்ஸ் மித் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபீனிக்ஸ், வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஃபீனிக்ஸ்? நிறைய நம்ம ஒர்க்ஸில் வந்து ஃபீனிக்ஸ், ஸ்பிங்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து வார்த்தைகள் கேள்விப்போம். ஸ்பிங்ஸ்ங்கிறது அது வேற சில இதில் ட்ராமாலெலாம் நம்ம பார்க்குறோம். சிங்கம் உடல் மனிதனுடைய தலை அப்படிங்கிற மாதிரி ஸ்பிங்ஸ் வந்து ஈஜிப்டில் இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஃபீனிக்ஸ் ரிடில் ஹேஸ் மோர் சென்ஸ் தேன் தட் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ ஹவ் மென்ஷன்ட் இன் தி ப்ரீவியஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மோத்தை விட, டேப்பர்ஸை விட, ஈகிள் அண்ட் தவை விட ஃபீனிக்ஸ் ரிடில் ஹேஸ் more wit. What is that riddle of the phoenix? So phoenix is a mythical bird. It is said that it could live for 500 years and then was reborn out of its own ashes, not by sex. So what is the law of nature? Every species has to be born by
ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான் இயற்கை நீதி. ஸோ தேர் வில் பி a sexual intercourse and then there will be a offspring, and female species will give birth to an offspring. இதுதான் வந்து law of nature. But the phoenix bird does not have any sex. It is it has only neutral sex. So after its death, from its own ashes it will rise again. அதை எதுக்காக இந்த ஃபீனிக்ஸ் ரெடில் சொல்ல வர, நாங்களும் அதே மாதிரி தான், நான் ஆணாவும் அவங்க பெண்ணாவும் இருந்தாலையும் போய் நாங்கள் 2 பேரும் ஈருடல் ஆனால் ஓர் உயிராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காதலர்கள் சொல்லதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. The phoenix riddle has more sense than the things that I have mentioned in the previous lines. By us, like that of phoenix, we too being one are it. அதே மாதிரி பீனிக்ஸ் மாதிரி தான் நாங்களும் என்னவா இருக்கோம், ஈருடல் ஓர் உயிராக இருக்கும். இருடல் தான் ஆனால் ஓர் உயிர் தான், 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிப்போம், ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். So to one neutral thing, what does it refer to here? So it is referred to here, phoenix is referred to here. One neutral thing is a reference to phoenix. So that is the one neutral thing. Like that one neutral thing, both sexes fit. அதே மாதிரி நாங்களும் மேல் செக்ஸ் ஃபீமேல் செக்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஈருடல் ஓர் உயிராக தான் இருக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த பாகுபாடு எதுவும் கிடையாது. So to one neutral thing both sexes fit, like that of the phoenix bird, mythical bird. We die and rise the same and prove. So finally death image again. We die and rise like that of the phoenix. Same na phoenix bird mari. We die and rise the same and prove. இங்க இறந்துட்டு அவங்க ஃபீனிக்ஸ் பேர்டு மாதிரி எந்திரிச்சு வரோம்னா என்ன அர்த்தம்னா, we die and we become immortal and we become love saints. We die and we rise back like saints. ஸோ கிறிஸ்டியானிட்டியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்சி பர்டிகுலர்லி ரோமன் கேத்தாலிசிசமில் செயின்ட்ஸ் வந்து இன்டர்சீட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செயின்ட் ஆண்டனி, செயின்ட் தெரசா, ஸோ செயின்ட் மேரி, இந்த மாதிரி செயின்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாம் டைரக்டாக கடவுள்கிட்ட வேண்டுறதை விட நாம் வந்து செயின்ஸ் கிட்ட வேண்டோம்னா செயின்ஸ் நம்மளுக்காக பரிந்து கடவுள்கிட்ட பேசி நம்மளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரோமன் கேத்தலிசிசம்ல இருக்கு. ஸோ அந்த ஒரு இமேஜ் வந்து இங்க கொண்டு வராரு. ஸோ we die and raise the same and prove our love mysterious like that of the phoenix riddle. What is that mysterious? Mysterious here, worthy of reverence or deep respect. So that mystery of like that of the mysterious life of the phoenix, we also prove our love to be mysterious by this love. We become worthy of reverence or deep respect by our love அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ ஒன் நியூட்ரல் திங், மிஸ்டீரியஸ், இது எல்லாமே ரெஃபரன்ஸ் டு ஃபீனிக்ஸ் ரிடில் தான். ஸோ ஃபீனிக்ஸ்க்கு அந்த லைன் பர்டிகுலர் 23 லைன் நம்பர் 23க்கு அப்புறமா வர்ற we two being one neutral thing, we die and rise the same like phoenix riddle, phoenix bird. அப்புறம் mysterious by this loveனா like that of phoenix riddle which has become mysterious or worthy of reverence or respect, deep respect. நாங்களும் எங்களோட காதல்னால எங்களுக்கு காதலுக்கு ஆவிய காதல் நாங்களும் வந்து worthy of respect, ரெவரன்ஸை நாங்கள் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி முடிக்கிறாரு. ஸோ ஸ்டான்ஸா நம்பர் 3. Let us go to the stanza number 4. We can die by it if not live by love. So if we are not able to live by love, we are ready to die by it அப்படின்னு சொல்லி சொல்றாரு. We can die by it if not live by love. ஸோ அப்போ முன்னொரு காலத்துல படங்கள்லேயே நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ காதலர்கள் ஒன்னா சேர்ந்து வாழ முடியலன்னா அவங்க தற்கொலை செய்து இறந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய படங்கள்லையும் சரி நிறைய நம்ம சமுதாயத்திலும் நடந்திருக்கிறத பார்த்துருப்போம். ஸோ அந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப தூரத்துக்கு இப்போ டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ there is a paradigm shift and it has happened, of course. So we can die by it if not live by love. It is a reference to love. And if unfit after death, if
we are considered unfit for tombs and hearse. டூம்ஸ் கல்லறைக்கு நாங்கள் பொருத்தமானவங்களா நீங்கள் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அந்த சவ ஊர்வலத்தை அந்த வண்டியில் கொண்டு போவாங்களே அந்த ஹேர்ஸ்ன்னு சொல்கிறோம். வெஹிக்கிள் தட் இஸ் யூஸ் டு கேரி அதை காப்ஸ் அது இருக்கு இல்லையா, டெட் பாடி அது இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது நாங்கள் பொருத்தமாக அந்த வெஹிக்கிளுக்கு பொருத்தமானவங்களா இல்லை அப்படின்னு தெரிஞ்சா, இஃப் யூ கன்சிடர் அஸ் டு பி அன்ஃபிட் ஃபார் டூம்ஸ் அண்ட் ஹேர்ஸ் அவர் லெஜண்ட் பி. சாதாரண காதல் கிடையாது எங்களது, காவிய காதல் கதை. லெஜெண்ட், ஸோ தட் அவர் லெஜெண்டரி லவ், ஸோ லெஜெண்டரி ஸ்டோரி, காவிய காதல் கதை. அவர் லெஜெண்ட் பி, இட் வில் பி ஃபிட் ஃபார் வெர்ஸ். டூம்ஸ்க்கு ஃபிட் ஆகலை, ஹர்ஸ்க்கு அந்த அளவு ஃபிட் ஆகலைன்னா எங்களோட லெஜெண்டரி லவ் வில் பி ஃபிட் ஃபார் போயம்ஸ், ஃபிட் ஃபார் வெர்ஸ். ஸோ த்ரூ வெர்சஸ் அவர் ஸ்டோரி வில் பி கேரிட் ஃபார்வர்ட். ஹவ்? நாம 400 வருடங்கள் கிட்டத்தட்ட கழிச்சு நம்ம இந்த போயம் படிக்கிறோம் இல்லையா, அப்போ அது ப்ரூவ் ஆகிட்டு தானே இருக்கு அவர் சொன்ன மாதிரி. ஸோ ஃபார் ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ்னா திஸ் போயம் ஹேஸ் பீன் timeless and read by generations after generations. So our legend be it will be fit for verse. And if no piece of chronicle we prove, if our legend is not fit for chronicle or history, if you think that our legend is not fit for chronicle or history, we prove, okay, we will build in sonnets pretty room. திரும்ப அதே தான் சொல்றாரு. So we will be fit for verse even though we are unfit for tombs and hearse. If our story, love story or legendary love is unfit for tombs and hearse, it will be fit for verse. If it is unfit for chronicle or history, we prove that we will build in sonnets pretty rooms. Why? What does the rooms, the word rooms signify? Stanzas. So the original meaning of stanza in Italian is room. So we will build in sonnets pretty rooms. எங்களுடைய காவிய காதல் கதையை நாங்கள் வேர்ஸ்ல எழுதி வைப்போம். ஸோ ஓடான கிரீஷனில் ஜான் கீட் சொல்லுவார் இல்லையா, காலம் கடந்து என்னன்னா அந்த போயம்ல எழுதியிருக்கிறது அந்த அந்த இதை விட ஆனை விட போயம்ல இவர் வடிச்சிருக்கிற டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அந்த விஷயம் காலம் கடந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் அந்த ஆனை டிஸ்கிரைப் பண்ணிட்டு வரும்போது. ஸோ ஆஸ் வெல் எ வெல் ராட் ஏர்ன் பிகம்ஸ், எது மாதிரி சிமிலி கொடுக்குறாரு. as எந்த மாதிரி வெல் ராட் ஏர்ன் எப்படி we will build in sonnets pretty rooms as like a well wrought urn becomes the greater. எது மாதிரி well wrought urn, எதுக்காக well wrought urn என்ன பண்ணுவோம், well wrought urnல greatest ashes as half acre tombs. So greatest ashes ஏன் சொல்றாருன்னா ashes of the greatest person who dies for love, அந்த மாதிரி சொல்றேன்னா. ஸோ அந்த ஏர்னுக்குள்ள ஆஷஸ், கிரேட்டஸ்ட் ஆஷஸ் வைக்கிறோமா, அது வெல் ராட், நல்ல வெல் ராட், நல்ல டெக்கரேட் செய்யப்பட்ட அந்த ஏர்னுக்குள்ள அந்த கிரேட்டஸ்ட் ஆஷஸ் உள்ள அந்த வைக்கிறாங்க அப்படின்னா as of acre tombs, இறந்தவங்களோட நம்ம அவரோட நினைவா என்ன பண்ணுவோம், ஆஃப் ஏக்கர்ஸ்க்கு டூம்ஸ் வச்சு அவங்க நினைவாக வருட வருடம் அந்த பர்டிகுலர் நாளில் போயிட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்துவோம், ஹெவன் போகணும்னு வேண்டிப்போம். அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் தோஸ் வெல் ராட் ஏர்ன், லைக் தோஸ் ஹாஃப் ஏக்கர் டூம்ஸ், அண்ட் பை தீஸ் ஹிம்ஸ், பை தீஸ் போயம்ஸ், பை தீஸ் லைன்ஸ், all shall approve means all the future generations will approve like I am approving now. So as canonized for love, all future generations will approve us after our death that we have been canonized, we have become saints for love. So thus the poet and his lover have become love saints. So look at the word, a well-wrought urn. Look at the phrase. This phrase has been used by the new critic Clent Brooks for his book titled The Well-Wrought Urn, which was published in the year 1947. So in the end of this fourth stanza,
the poet and his lover have become love saints. So let us go to the final stanza of the poem, canonization. And thus invoke us, open double inverted commas. So all future generation அப்படினு சொல்லி stanza number 4 ல முடிச்சிருக்காரு. Here he begins with double inverted comma. Yes, my dear students. So double inverted comma ல கொடுத்திருக்க என்ன அர்த்தம்னா future generations வந்து என்ன பண்றாங்க, இவங்க saints ஆயிட்டாங்க. எப்படி முன்னாடி சொன்ன இல்லைங்களா, saints கிட்ட நாம வேண்டுறோம், saints நம்மளுக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசுறோம். அதே மாதிரி here the poet and his lover have become saints, love saints. அவங்க கிட்ட future generation எப்படி வேண்டுவாங்க அப்படிங்கிறது தான் entire fifth stanza consist of. So and thus invoke us, pray to us, whom you reverent love, whom you worthy of love அப்படின்னு சொல்லிட்டு made one another's hermitage. Hermitage na a place of hermit, a place of retreat to each other, a place of retreat அப்படின்னு சொல்றோம், அமைதியா. ஸோ அடைக்கலம் தேடி வர்றவங்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா எதுக்குன்னா உங்களோட இடம் தான். ஸோ வாழ்க்கையில கஷ்டமே அனுபவிச்சு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க, பிரக்தின் உச்சிக்கே போறவங்க எதை தேடி வருவாங்கன்னா உங்க இடம் தான் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும், அமைதி கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும். That is what he calls it as hermitage. You lovers give spiritual hermitage. You to whom love was peace. யூன்னு சொல்றதெல்லாம் லவ் saints வந்து குறிக்குது, future generation சொல்றாங்க. So you, the love saints to whom love was peace. இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு, லவ்ன்றது. ஸோ பீஸ் அந்த நிலைமையில இருக்கு. ஹெர்மிட்டேஜ்னாவே முன்னாடியே சொன்னாங்கன்னா a place of retreat, calmness, so serenity, that place. So to whom love was peace, now that is rage. So what is that rage? So rage, today love has become sexually violent. So உங்ககிட்ட இருந்தது, உங்க காலகட்டத்தில் இருந்தது love was peace, now that love has become rage. So we have become frustrated. Today the love has become sexually violent. Who did the whole world's soul contract and drove into the glasses of your eyes? Who did? Here the poet gives the image of alchemy, the alchemist. So ரசவாதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ ரசவாதி எப்படி அந்த அவரோட அப்பரேட்டஸ்குள்ள எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸை ஊற்றி அப்படி வராரோ அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, ஸோ லவ் சயின்ஸ் வந்து who did you draw the whole world soul contract together. You draw the whole world soul together. அப்படி ட்ரோ அங்க பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து into the glasses of your eyes, எல்லாம் உங்களோட கண் பார்வைக்குள்ள கொண்டு வந்து அதை நீங்க என்ன பண்றீங்க, உங்க பார்வையில ரெஃப்ளெக்ட் பண்றீங்க. எப்படி சயின்ஸ் வந்து நம்மளுக்காக பரிந்து பேசுறாங்களோ அதே மாதிரி கீழே எங்களை நாங்க உங்ககிட்ட வேணும்னா நீங்க என்ன பண்றீங்க, இல்ல நடக்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்க கண் பார்வையால கண்ணிலே அப்படி மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றீங்க, உங்க கண்ணிலே தெரியுது. ஸோ அப்படி அங்கனது எங்களுக்காக என்ன பண்ணுவீங்க, கடவுள்கிட்ட பரிந்து பேசுவீங்க. நாங்களும் உங்களை மாதிரி அந்த ஒரு ஹெர்மிட்டேஜ், அந்த ஒரு நிலைமையை, ஸ்பிரிச்சுவல் பிளேஸ், ரிட்ரீட், அந்த மாதிரி வந்து எங்களோட லவ் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆகணும், நாங்களும் அந்த மாதிரி ஒரு நிலைமையை அடையணும். ஸோ அவர் லவ் ஷுட் பிகம்ஸ் பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றாரு. Who did the whole world soul contract and drove into the glasses of your eyes. Why does the word glass is given here means glasses. What do the glasses do? Mirror, reflect. So your eyes reflect what our souls long for. என்ன எங்களோட சோல்ஸ்க்கு, ஆன்மாவுக்கு தேவை அப்படிங்கிறது உங்க கண்ணிலே அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி into the glasses of your eyes. So made such mirrors and such spies that they did all you to epitomize. So the whole world soul contract and drove into the glasses of your eyes, so made much mirrors and spies. So
Spies அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க see ன்னு அர்த்தம். You see everything and you reflect everything. So made such mirrors and no spies. That they did all to you epitomize. So what does the word epitomize mean? Representative example. நீங்க தான் என்ன பண்றீங்க? You represent on behalf of all the frustrated souls in the world அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So that they did all to you epitomize. They, the frustrated souls, all to you epitomize, represent. You are the representative example for us to speak on behalf of us அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு ஸோ முன்னாடி the whole world சொன்னாரு, திரும்ப சொல்றாரு whole world தனித்தனியா பிரிச்சு countries, towns, courts, beg from above. Above means heaven. Beg from heaven. So now we are in heaven and the future generation of lovers will beg from heaven that our love should be modeled upon those kind of love you had in the past அப்படின்னு சொல்லி லவ் சயின்ஸை பார்த்து உங்களோட மாதிரி மாடல், உங்களோட லவ் மாதிரி எங்களோட லவ் இருக்கணும், நீங்க தான் எங்களுக்கு எக்ஸாம்பிள், உங்களோட லவ் தான் எங்களுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சொல்லிட்டு அதை சொல்லி முடிக்கிறார். கண்ட்ரீஸ், டவுன்ஸ், கோர்ட்ஸ், பெக் ஃப்ரம் அபவ், பெக் ஃப்ரம் ஹெவன், எ பேட்டர்ன், எ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் யுவர் லவ், எ பேட்டர்ன், எ மாடல் ஆஃப் யுவர் லவ், யுவர் பர்ஃபெக்ட் லவ். ஸோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ thus the poet begins in the tone of in a serious tone, in an argument tone, and ends with the tone of celebratory, in a celebratory tone. So thus the lovers have become saints, love saints, and the future generation prays to the love saints. Thus in conclusion, in Donne's The Canonization, as the poetic argument develops, the comparisons for the relationship between lovers move from the area of commerce and business, merchantship, soldiers, wars, litigious men, lawyers, இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் எல்லாமே, அல்கெமி, இதெல்லாமே என்ன பண்றாரு, அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு, அந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி கொடுத்துருக்காரு. த்ரூ ஆக்சுவல் அண்ட் மித்திக்கல் பேர்ட்ஸ், ஆக்சுவல் பேர்ட்ஸ் சொல்றதும் இருக்கு, ஈகிள், டவ் மாதிரி, ஸோ மாத் அந்த மாதிரி வந்து அந்த இதுவும் இன்செக்ட்ஸ் பேஸ் பண்ணி சொல்றாரு. மித்திக்கல் பேர்ட்ஸ் வந்து ஃபீனிக்ஸ் ரெடில சொல்லி சொல்றாரு. அண்ட் டைவர்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் மெமோரியல்ஸ், டூம்ஸ் அப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஏக்கர் டூம்ஸ் சொல்றாரு, ஹிஸ்டாரிக்கல் மெமோரியல்ஸ், இதெல்லாமே மெமோரியல்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்ன், எ வெல் ட்ராட் ஏர்ன் சொல்றாரு. டு எ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் என்ன பண்ண, டு எ கிளைமேக்ஸ் விச் ஈக்வேட்ஸ் த செக்ஷுவல் ஆக்ட்ஸ் அண்ட் மாரல் ஸ்டேட்டஸ் ஆஃப் வேர்ல்ட்லி லவர்ஸ் வித் தி அசெட்டிக் லைஃப். கீழே இருக்கிறத கடைசியில் என்ன சொல்லிக்கிறாரு, அசெட்டிக் லைஃப், கடைசியா அசெட்டிக் லைஃப் அப்படி சொல்லி தான் முடிக்கிறாரு. வாட் இஸ் தட்? ஸ்பிரிச்சுவல் லைஃப், செல்ஃப் டிசிப்ளின்டு லைஃப், ஸோ வித்ஹோல்டிங் ஆஃப் பிசிக்கல் பிளஷர். ஸோ அதுதான் வந்து அசெட்டிக் லைஃப், துறவர வாழ்வு, எல்லாத்தையும் முற்றும் துறந்த துறவர வாழ்வு தான் அசெட்டிக் லைஃப்னு சொல்லி சொல்றோம். அந்த நிலையில கொண்டு வந்து நிறுத்தி அந்த போயமை முடிக்கிறாரு ஸ்டான்ஸா நம்பர் 5ல. அண்ட் ஹெவன்லி டெஸ்டினேஷன் ஆஃப் அன்வேர்லி செயின்ட்ஸ். So how the love saints have reached the heavenly, reached the heaven, that is heavenly destination of unworldly, not worldly. So saints, world na inga irukra mari pseudo saints, போலி துறவிகள் இல்ல போலி புனிதர்கள் கிடையாது. மேல இருக்கிறவங்க எல்லாமே வந்து they have reached heaven and heaven is their destiny and they are not worldly saints, they are unworldly saints. So thus I have given interpretations to the poem Canonization by John Donne. So I hope you have understood the poem. Thank you. Have a great day. Let us meet once again through the poem The Ecstasy by John Donne. Stay safe.